ட்ரெயின் கீழே இருக்கேன், என்ஜின் கீழே இருக்கேன். பைசா ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஜே ஃபேமிலி. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ரொம்ப நாளாக எங்கள் காலேஜுக்கு போகிற வழியில் ஒரு ட்ரெயின் வந்து அங்கே வந்து எப்போயுமே ஒரு நிற்கும். ஸோ அந்த ட்ரெயினை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து அந்த ட்ரெயினை வந்து எப்படியாச்சும் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த ட்ரெயினை வந்து நான் எனக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ ஆனால் அந்த ட்ரெயினை வந்து நான் வந்து பகலில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண கிடையாது. ஸோ அண்ணனுக்கு தெரியாமல் நைட்டு தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காண்டி தான் அண்ணன் வீட்டுக்கு வந்து நைட் மிஷின் கேமராவே வாங்கிட்டேன். பார்த்துக்கோங்க, தொங்கிட்டு இருக்கு. நைட் மிஷின் கேமராவே வாங்கிட்டேன். ஸோ அண்ணன் வந்து ஏன்டா இதுக்குதான் கேட்டாங்க. ஸோ அதை பற்றி நான் வந்து அண்ணனுக்கு தெளிவாக சொல்லும் போது தான் அண்ணன் வந்து சரி ஓகே நீ எடுத்துகிட்டு சீக்கிரம் வந்துன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த நைட் மிஷின் கேமரா கொடுத்தாங்க. ஸோ வந்து அண்ணன் வந்து எனக்கு பர்மிஷன் கொடுத்தது பகலில் மட்டும்தான். ஸோ ஆனால் அண்ணனுக்கு தெரியாமல் நான் நைட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ வந்து இது அண்ணனுக்கு தெரியாமல் தான் போய் எடுத்துகிட்டு வர போகிறேன். அதனால நம்ம நைட்டு போயிட்டு அந்த இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஹைவே பக்கத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக யார் என்ன வரலாம். ஸோ வந்து லைட் அடித்தாங்கன்னா, கேமரா வச்சு லைட் அடித்தாங்கன்னா போலீஸோ இல்லை வேறு ஆட்களோ வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து வரலாம். ஸோ அதனால் ஒன்லி நான் வந்து நைட் மிஷினு ஒரு டார்ச் அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ நான் நைட்டு அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போகிறேன். நைட்டு சந்திப்போம். கைஸ், இன்றைக்கி இங்கே வந்து ரொம்ப நாளாக கிடக்கிற ஒரு ட்ரெயினை தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினில் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய நடக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நான் வந்து அண்ணன்ட்ட பேசும்போது அண்ணன் வந்து இது நீ போய் எடுத்துகிட்டு வாடான்னாங்க. ஸோ வந்து பகலில் போய் அண்ணன் வந்து எடுத்துகிட்டு வாடான்னு சொன்னார். ஸோ நான் வந்து லேட் ஆகிடுச்சுனால நான் வந்து நைட்டில் வந்து எடுக்க போகிறேன். ஸோ வந்து அதுக்காண்டி தான் வந்து நைட் மிஷின் கேமரா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இங்கே வந்து பக்கத்தில் பார்த்துக்கோங்களேன், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ரோடு இருக்குது. பக்கத்துலேயே ரோடு இருக்குது. அதனால வந்து வண்டிலாம் போகிறதுனால அந்த லைட் வெளிச்சத்தில் வந்துடுவானுங்க. அதனால தான் நான் வந்து நைட் மிஷின் கேமரா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க, அந்த ட்ரெயின் தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இல்லை என்னென்ன இருக்குது பார்ப்போம். வச்சுருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? நான் சொல்லுவேங்க, நார்மலாக வீடியோ தான் எடுத்து வந்திருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா நான் தனியாக தான் வந்திருக்கேன். யார் அது? தனியாக தான் வந்திருக்கேன். ஸோ வந்து இங்கே வந்து யார் வேணால் வந்து என்னை வந்து அட்டாக் பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. யாராவது இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க.
ஏதோ உள்ளே யாரோ இருக்கிற மாதிரி சம்திங் தெரியுது. தண்ணி வர பார்ப்போம். தண்ணி வருது. தண்ணி தான் இருக்கு உள்ள. யாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? ரைஸ் தெரியுதா? மெயின் ரோடு பக்கத்துலேயே இந்த ட்ரெயின் வந்து அபார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ட்ரெயினை வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். இங்கே வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா நடக்குமா, அதாவது வந்து லேடிஸை கூப்பிட்டு வந்து மேட்ரு பண்ணுறது நிறைய வேலை இங்கே நடக்குமா. அதனால் வந்து நம்மளை அட்டாக் பண்ணவும் நிறையா பேர் வரலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாமல் தனியாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு போய்கிட்டே இருக்கேன். இது ரொம்ப லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். ஆள் இருக்காங்க. ட்ரெயின் கீழே இருக்கேன். இன்ஜின் கீழே இருக்கேன். கைஸ் இன்ஜின் கீழே உட்காந்துருக்கேன். மொத்தம் தண்டி இருக்கு. யாரும் நிற்கிறாங்க கைஸ். 3 பேர் அங்கே எண்டில் நிற்கிறாங்க. இப்போ லைட் போட்டால் தெரிஞ்சிடும். நான் சீக்கிரம் ட்ரெயினுக்குள்ளே போகிறேன். சீக்கிரம் போகிறேன் ட்ரெயினுக்குள்ளே. சீக்கிரம் பிடிக்கிறாங்க. நிற்கிறாங்க. சீக்கிரம் முடித்தால் சீக்கிரம் காமிச்சிருப்பேன். கைஸ் யாரும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா தெரியுது கைஸ். இது யாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாத்ரூம்லாம் சைக்கோ தாவடியாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சத்தியமாக எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு கைஸ். அதுவும் தனியாக வர வந்திருக்கேன்னா சத்தியமாக எனக்கு வந்து பயமாக இருக்கு. சாமி அட்டாக் பண்ணிட போகிறான். செத்து போயிடுவேன். பேசிக்க மாட்டேன்டா. என்ன இருக்கு? யாரு உள்ள என்னமோ இருக்கு. உள்ள ஏதோ இருக்கு. சத்தியமா உள்ள ஏதோ இருக்கு. ஏங்கடா நீங்க வேற பயமுறுத்தீங்க. சத்தியமா உள்ள ஏதோ உட்காந்துருக்கு. எங்களை அப்படியே போய் காட்டுறேன். தெரியுதான்னு தெரியல. அல்லா 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 காப்பாத்துறா. அல்லா இங்கேதான் பார்த்தேன். இங்கே பக்கத்தில் தான் ரயில்வே ஸ்டேஷன் வர இருக்குது. ஸோ வந்து ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால யாருன்னா வந்து நம்மளை பிடிச்சிடலாம். ஸோ அதுக்காண்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் மிஷினில் இருக்கிறேன்.
என்னடா இது? ஐயோ டாப் எல்லாத்தையும் கட்டிட்டாங்க. ஐயோ இங்க இருக்கா? ஓரா ஜாய் ஓரா. யாரு யாரு? ஐயோ இல்ல யாரு? நிக்கிறாங்க கைஸ். பக்கத்துல மெயின் ரோட் இருக்கு. நாங்கள் 3 பேர் ரெண்டு யாரும் தண்ணி அடிச்சிருக்காங்க இந்த டைமில். அன் டைமில் எனக்கு பயமாக இருக்கு. அண்ணனுக்கு ஃபோன் அடிக்கிறேன். சத்தியமாக எனக்கு கொலை நடுங்குது காசு. அண்ணனுக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஹலோ அண்ணா, நான் வீடியோ எடுக்க வந்தேண்ணா. இந்த நான் சொன்னேன்லண்ணே காலைல கூட ஒரு அபண்டா ட்ரெயின் இருக்குண்ணே, அங்கே வந்தேண்ணே. அதுக்கு தான் உங்கள்கிட்ட நைட் மிஷின் கேட்டேன். நான் ஏன்னா கேட்குறேன். போலீஸ்காரங்க ஏதோ பெட்ரோல் வாங்கணும்னு சொல்லிட்டு லாரி கரெக்ட் ஆச்சுன்னு லாரி நான் சாப்பிட்றதுக்காக போயிட்டு இருந்தேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், அப்பா உண்மையுமே உள்ளே எதுவும் இருக்குண்ணே. என்னடா சொல்கிறேன்? ஆமாம், நான் மாட்டிக்கிட்டேண்ணா. இங்கே வர 3 பேர் ரெண்டு சரக்கு அடிச்சிருக்காங்க. என்னடா சொல்கிறேன்? டேய் நான் வேற இன்ஜின் கீழே உட்காந்துருக்கேண்ணா. இப்போ இன்ஜின் கீழே உட்காந்து? ஆமாம், இன்ஜின் கீழே உட்காந்துருக்கேன். டேய் நான் பெட்ரோல் போட்டுட்டு இருக்கேன்டா. இப்போ எங்கே இருக்கீங்க? வீடியோ கால் ஆன் பண்ணுறாங்க பாரு. யாரோ லாரி டிரைவர் பிரேக்டவுன் ஆயிடுச்சா? வர முடியுமா? பிரேக்டவுன் ஆயிடுச்சு. ஐயோ, அவங்களுக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருக்கேன். பெட்ரோல் போட்டு கொண்டு போய் லாரிக்கு கொண்டு போனோம். ஐயோ ஆமாம். என்னண்ணா சொல்கிற? போடுச்சனா அவங்க வண்டி பாலத்துல நின்றுச்சு லாரி. அவருக்கு பெட்ரோல் போட்டு அவரை கொண்டு போய் வண்டிகளை கொண்டு போய் அவனை கொண்டு போய் விட்டுட்டானா வந்தா எங்க இருக்கு கரெக்டா? இந்த பாலத்துக்கு கீழேண்ணா. இந்த பாலத்துக்கு கீழே இந்த பால் பண்ண வழியாக வரும்லண்ணா. ஆமா, அது வழியாக பாலத்துக்கு கீழே ஒரு அபார்ட்மெண்ட் ட்ரெயின் நிற்கும்ல ரொம்ப நாளா. சரி 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 நான் வரேன் ஒரு 10 நான் சீக்கிரம் இங்கே 3 பேர் தண்ணி அடிச்சு உட்காந்துருக்கேன். லைட் அடிச்சா வந்துருவான். வந்துடுறேன். ஓகேண்ணா. ஓகே, அவசரப்படாத, அங்கேயே வந்துடுறேன். பதட்டப்படாத. ஓகேண்ணா. போலாமண்ணா? ரைஸ் அண்ணன்ட்ட சொல்லிட்டேன். அண்ணன் வந்து வரேன்ட்டாரு. ஸோ அது வரையும் நான் இங்கே தான் வந்து பதுங்கி இருக்க போகிறேன் இன்ஜின் கீழே. ஏன்னா அங்கே 3 பேர் வந்து தண்ணி அடிச்சிருக்காங்க. ஸோ வந்து அதனால் லைட் அடித்தா கன்ஃபார்மாக தெரியும். கன்ஃபார்மாக நான் மாட்டிக்குவேன். என்னை கண்டிப்பாக அவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம். அதனால் வந்து நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அப்படியாச்சும் வீட்டுக்கு போய் சேர்த்துறா. காலைல நோம்பு வர வைக்கணும். அல்லாஹ் அக்பர். கைஸ் தெரியுதா? நான் கீழே உட்காந்துருக்கிறது தெரியுதா? லைட் வச்சுட்டு கீழே விளையாடுச்சா தெரியாது. போகிறாங்க. நான் கீழே உட்காந்துருக்குது பாருங்க. இன்ஜின்கிட்ட உட்காந்துருக்கேன். எப்படியாச்சும் வீடு கொண்டு போய் செத்துறா. தெரியுதா? கைஸ்? இதுக்கு மேலே தான் உட்காந்துருக்கேன். அவங்க அந்த சீட் வந்து சரக்கு அடிச்சிருக்காங்க. அந்த சைடு இருந்து சரக்கு அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எப்போ வேணால் வரலாம் சரக்கு அடிச்சுட்டு.
ஸோ அதனால அந்த சைடு நான் போகிறதில்ல. ஸோ அண்ணே வந்துட்டு நான் வந்து கிளம்பலான்னு இருக்கேன். அதனால தான் நான் இன்னும் இன்ஜின் கீழே உட்காந்துருக்கேன். ட்ரெயினுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். என்ஜின் மாட்டி எத்தனை நாள் செத்து போயிடுவேன். பாருங்கள் வீலை பாருங்கள், இவ்வளோ பிரச்சனை. வீல் தெரியுதா? வீல் கைஸ், இன்றைக்கி இங்கேருந்து நான் உயிரோடு போவேன்னா கூட தெரில. அவ்வளோ பயங்கரமாக இருக்குது சத்தியமாக. நீங்கள் இதை நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரில சத்தியமாக. ஆனால் இங்கே 3 பேர் உட்காந்து சரக்கு அடிச்சிட்ருக்காங்க. அண்ணே வேறு பெட்ரோல் போட்டுருக்கு. ஷோ, என் இடத்துக்கு நான் இங்கேருந்து மாட்டிக்கிட்டேனே, தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டேனே. அவ்வளோ சீக்கிரம் முடியுது, அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பி ஆகணும். செம்ம ஓடிலாம் இருக்கேன் காய்ஸ். ஓடிடுவா ஓடிடுவா. இன்ஜின் நடுவில் செட் பண்ணுவாங்கள்ல அது இங்கே பாருங்கள். ஒரே ஒரு தடவை எங்கே இருக்காங்க? எங்கே சீக்கிரம் போடா ஜாகிரதை, சீக்கிரம் போடா, பயமாக இருக்குதா? ஏதோ நிற்கிற மாதிரியே தோணுதுடா. ஐயோ, தனியாக வந்து மாட்டிக்கிட்டேனே. அண்ணா லைட் அடித்தாலும் மாட்டிக்குவேன். லைட் அடித்தாலும் இன்னும் வந்துடுவானுங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்க கைஸ். ட்ரெயினுக்குள்ளே ஏற போகிறேன். யாரும் நான் பார்த்துடக்கூடாது. இல்லை, யாரும் நான் பார்த்துடக்கூடாது. யாரும் நான் பார்த்துடக்கூடாது. போடா ஏறா. பிளாட்ஃபார்ம் இது இருக்கு கைஸ். இங்கே இருக்கு. பக்கத்தில் வந்து இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நைட்டு வேணா எனக்கு பயமாக இருக்குது. நான் போகிறேன் கைஸ். நான் பகல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் கைஸ். ஒரு வழியாக வந்து அந்த ட்ரெயினை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ணன் எங்கே இருக்கான்னு தெரில. வெயிட் பண்ணுறா வரையினாரு. ஒரு லாரி பின்னாடி நின்று பேசிட்டுருக்கேன், தெரியுதா? ஒரு லாரி. அண்ணன் வரையினாரு. தலைவர் எங்கே வரான்னு தெரில. பெட்ரோல் வாங்கிட்டு இருக்காருன்னு சொன்னார் வீடியோ காலில். எங்கே இருந்தாலும் சீக்கிரம் வரணும். போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா உட்கார வச்சுருவாங்க, முட்டி தட்டிடுவாங்க. சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். அண்ணனை தான் கூப்பிட்டு போய் காமிச்சு எடுக்கணும். முடியல சுத்தமாக முடியல. நான் உள்ளே ஒன்றும் சைக்கோ தங்கியிருக்கான், அது மட்டும் நல்லா தெரியுது. இந்த அண்ணன் தான் நினைக்கிறாரு. வராது பாருங்க, தெரியுதா? ஏன்னா உள்ளே வந்து தப்பிச்சு ஓடி காட்டியும் போதும் ஆயிடுச்சுண்ணா. என்னை யார் இந்த டைம் போக சொன்னாங்க? நைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நல்லா இருக்குண்ணா. நானாக போனேன். இருக்கா ஏறுறா. போலீஸ்காரங்க யாராவது வந்துட போகிறாங்க. போலீஸ்கார வராங்களா? இல்லை, நான் உட்காரு நல்லா உட்காரு. ஏன்டியா வேகமாக வர முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடி வந்துட்டேன். அதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேண்ணே. அங்கேருந்து விரட்டிட்டு வரேன்னா நான் வண்டியை. இல்லைண்ணா நல்ல வேலைண்ணா இங்கே பக்கத்தில் இருந்தேன்னா வந்துட்டீங்கண்ணா. நான் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு நத்தர் சாப்பிடலான்னு சொல்லிட்டு போனேன். நம்ம கால் பண்ண இருக்குல்ல, ஆமாம், அந்த சைடு வந்துட்டு லாரி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு கேஸ். ஆக்சுவலி வந்து லாரி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நான் அந்த சைடில் வந்துட்டு இருந்தேன். திடீர்னு போலீஸ்காரங்க வந்துட்டு வண்டியை நிப்பாட்டுப்பா அப்படின்னா. என்ன சார்னு கேட்டால் இந்த மாதிரி லாரி பிரேக் டவுன் ஆயிடுச்சு,
ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பெட்ரோல் போடணும், கொஞ்சம் போய் பெட்ரோல் போட்டுவாங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போயிட்டு பெட்ரோலை போட்டு நடு ரோட்டில் நின்றுச்சுடா வண்டி. இப்படி நிற்கிது, ஐயோ நடு ரோட்டில் நிற்கிது, பெட்ரோல் பங்க் நடு ரோட்டில் நிற்கிது வண்டி. இப்படி நடுவில் நிற்கிது. இந்த சைடு கேப்பில் ஃபுல் டிராஃபிக். லாரி வேற வருது. நடுவில் அப்படியே நின்றுச்சு. அப்புறம் நான் போயிட்டு வேகமாக போயிட்டு அவங்களுக்கு போய் பெட்ரோலை போட்டு 1000 ரூபாய்க்கு கேன் வேற இல்லை அந்த டைமில். அப்புறம் கேன் இன்னொரு இடத்துல போய் வாங்கிட்டு அவர் பெட்ரோலை போட்டு அதுக்கப்புறம் அவங்க வண்டியில் ஊற்றிட்டு அவரை போய் இறக்கி விட்டு நான் அர்ஜென்ட்டாக ஓடி வரேன். ஓகே சூப்பர். கன்ஃபார்ம் உள்ளே எதுவும் இருக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்ல கன்ஃபார்மாக. போகலாம். ஒரு நார்மல் போகணும்னா ரிஸ்க் ரொம்ப ரிஸ்க்டா. ரொம்ப ரிஸ்க். ட்ரெயினுக்கு இன்ஜின் கடியில் உட்காந்து நான் உங்கள்கிட்ட வீடியோ கால் பேசும்போது இன்ஜின் கடியில் கீழே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் பண்ணா ஜெயிக்கிறேன். சம்மத்தூர்ல நான் எப்போ எடுத்துகிற தனியாக போயிட்டு இப்போ தான் தெரியுது உன் அருமை என்னான்ட்டு. என் அருமை என்னன்னு நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. ஐயோ அண்ணெல்லாம் எப்படி எடுத்துட முடியாது, உயிரை பிடிச்சி ஓடி இருந்தேன். எனக்கு வீடியோ கூட வேணாம், இதை தூக்கி போட்டு ஓடி வந்துடும்னு சொல்லிட்டு ஓடி வரேன். கீழே ஏதோ கம்பி தட்டி இருக்கும் போது தட்டி கீழே வந்துருப்பேன். சட்டுன்னு அந்த கதவை பிடிச்சிட்டு அப்புறம் ஓடி வந்துட்டேன். எப்படியோ சரி வா உட்காரு கிளம்புவோம். எல்லாம் கேட்குற மாதிரி தான் நானும் கேட்குறேன். மறக்காமல் எல்லாத்துக்கும் பண்ணுறது அந்த சப்ஸ்கிரைப் காண்டி தான், உங்களுக்காண்டி தான் பண்ணுறேன். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்பும் அந்த ஒரு கமெண்ட் பண்ணால் அந்த வீடியோக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். பரவாயில்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து கமெண்ட் ஆச்சும் பண்ணுறாங்கன்ட்டு மறக்காமல் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப். ஒரே ஒரு கருத்து, ஜஸ்ட் மிஸ்ஸு. நான் இன்னைக்கு வெளியே வந்தேன், சரி சாப்பிட போகலாம், பசிக்குது, சரி காலை நோன்பு வைக்கணும், சரி அதுக்கு சகருக்கு சாப்பாடு வாங்கணும்னு ஒரு ஐடியாவில் வந்தேன். இல்லைன்னா நான் தூங்கிட்டு இருந்திருந்தேன்னா என்னை யாருமே எழுப்ப முடியாது. காலை பணமாக தான் பார்த்துக்கணும், கொண்டிருப்பாங்க. என்ன கேட்குறேன், நைட் டியூஷன் கேட்கும் போதே நான் யோசித்தேன், சரி இப்போ மார்னிங் ஒரு ஈவினிங் போல் போய் வீடியோ எடுத்துகிட்டு வரேன், காலேஜை முடிச்சுட்டு நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு காலேஜ் வந்து 6:30 முடியும். சரி ஓகே 6:30 முடிச்சுட்டு போய் வீடியோ எடுத்துகிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ட்ரெயினுக்குள்ளே லைட்லாம் இருக்காது. இவன் லைட் அடிச்சானா கன்ஃபார்ம் வெளியே இருக்கவங்க மாட்டி பார்க்கறாங்க. நைட் டியூஷனில் மட்டும் ஏறான்னு சொல்லிட்டு நைட் டியூஷன் கொடுத்து விட்டுருந்தேன். ஸோ இப்போ நீ பஸ்ஸில் வந்துட்டேன். இல்லை லிஃப்ட் கேட்டு வந்தேன், எங்கள் பால் பண்ண வரையும் வந்தேன், அதுக்கப்புறம் லிஃப்ட் கேட்டு வந்துட்டேன். ஓகே டாட்டா டாட்டா பை பை. சியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.